வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து தெருவில் காய் விற்கிற பொண்ணு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கிராம பக்கமாக போயிட்டு காய் விற்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் மேலே காலையில் மணி கரெக்டாக 3:30 மணிக்கு எழுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3:30 மணிக்கு எழுந்து போயிட்டு காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வண்டியில் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்தூர் கிராமத்து மேல்கதிர்ப்புக்கு போனேன். போயிட்டு அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் காய் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட்டு உடனே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 2 மணிக்கு சிட்டிக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், பைபாஸ் பக்கத்துலேயே காய் விற்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னைக்குன்னா இதுக்கு எதனால் பதிவு பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், எதனா ஒரு எனக்கு தடை. இங்கே பாருங்கள், ஒரே இருட்டாக இருக்குது பாருங்கள். சாயந்தரம் வரைக்கும் நல்லா வியாபாரம் ஆச்சு, இருட்டாகிடுச்சு. நான் வந்து சோலார் லைட்டு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த லைட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் ரொம்ப மட்டமான லைட்டு போல். ஒரே ஒரு அடி கூட வெளிச்சம் தெரிலன்னா பாருங்கள். அதுதான் இன்றைக்கி என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வியாபாரம் எல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் போச்சு. கிராமத்துலேயும் நிறைய பேர் சப்போர்ட்டு, சிட்டிலேயும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி வந்து காயெல்லாம் வாங்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்றாங்க, நல்லாவும் இருக்குதுன்றாங்க. எனக்கு இது சொன்னதே போதும். மற்றபடி வந்து மற்ற கடைக்காரங்களாம் அழிச்சிட்டு நான் முன்னேறலாம் வரல. சிட்டிக்குள்ளே நான் கிராமத்து பொண்ணு. சிட்டிக்கு வந்த காரணம் என்னன்னா, எங்கள் ஊரில் கிராமத்தில் நிறைய காய்கறிங்கள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதை எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு கம்மி விலைக்கு போகணும். அதுதான் என்னுடைய தாட்டு. மற்றபடி கடைக்காரங்க வந்து நான் வந்து கெடுக்கணும் அப்படிலாம் வரல. நல்லா எல்லோரும் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து இந்த இடம் நல்லா எல்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. இருட்டாகத்தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தான் ஒரு பெண்கள் கையில் தான் இருக்குது. டெவலப்மெண்ட் பண்ணலாம் வியாபாரத்தை, காய்கறி வியாபாரத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களால் முடியும், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ரோடோரமாக நிரந்தரமாக காய் வைக்க முடியாது. இது வந்து டெம்பரவரி தான். எப்போ மாநகராட்சி எடுக்க சொல்கிறாங்களோ அப்போ நம்ம எடுத்து தான் ஆகணும். அடுத்தடுத்து நான் யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இரவு வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.